போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய அன்னார் வன்னியரசு அவர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம். திண்டிவனம் தொகுதி மாவட்ட செயலாளர் மலைச்சாமி ரூபாய் 1,00,000. நிச்சயம் எவ்வளவு? இன்னும் 1,00,000 அடுத்த தவணை. நாம் தமிழர் கட்சியோட சீமான் சொல்றாரு, முதல் 3 மாசத்துல கிட்டத்தட்ட 21,000 கோடி அளவுக்கு நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு தூய்மையான ஆட்சி நடத்துன்னு சொல்றீங்க. இவ்வளவு இல்ல, கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. ஆனா திரள் நிதி வாங்குறது தப்பு அப்படின்னா இது வாங்குறதும் தப்பு தானே? கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. ஆனா ஞாபகம் இருக்கான, நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரனிடம் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம். ஆனால் அவர் இல்லை, கையெழுத்து போட முடியாது, இதற்கு நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அன்னைக்கு இனத்துக்காக நின்னீங்கன்னு, இனத்துக்காக நின்னீங்க. ஆனா இன்னைக்கு யாரு முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்க பாருங்கண்ணே, யாரு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறீங்கன்னு பாருங்க. இதற்கு நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைமை அப்படிங்கிறது நேர்மை எங்க தெரியுமா காட்டணும்? எந்த கட்சி கூட கூட்டணி சேராம கொள்கை மாறாம இன்னைக்கு வரைக்கும் ஒத்தையில நிக்கிறானா, அவன் தான் உண்மையான தலைவன். அந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்குமே சரி சீமானவர்களை குறை சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, நாளைக்கும் சரி, என்றென்றும் தனித்தே நிற்கக்கூடிய எங்கள் அண்ணன் சீமான் முன்னாடி யாருக்குமே தகுதி இல்லை. ராவண மகன் ஒத்தையில தான் நிக்கிறான். ராவண மகன்டா.